Okay, இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா part 4 how to convert PDF to Word using Aspose package in Visual Studio 2022. So PDF to Word converter using Aspose package ஓட code explanation பற்றி பார்க்கலாம். Next PDF to Word using Aspose package ஓட demonstration பற்றி பார்க்கலாம். Okay, first code explanation பற்றி பார்க்கலாம். ஸோ இதை வந்து PDF to Word converter using Aspose package-ஓட Visual Studio code இது அதோட explanation. ஸோ using system collection generic, system IO, system link, system text, system threading task and Aspose PDF. ஸோ Aspose PDF தான் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து நம்மளை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து header files. ஓகே, ஸோ யூஸிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் லைக் கன்சோல் ஸ்ட்ரிங் அண்ட் எக்ஸெப்ஷன் ரிலேட்டட் திங்ஸ் வந்து நம்ம யூஸிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து யூஸிங் சிஸ்டம் கலெக்ஷன் ஜெனரிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் கிளாஸஸ் ஃபார் ஜெனரிக் கலெக்ஷன் சச்சஸ் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஹெடர் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் ஐஓ பார்த்தீங்கன்னா இன்புட் டைரக்டி அண்ட் அவுட்புட் டைரக்டி ரிலேட்டட் திங்ஸ் வந்து நம்ம டைரக்ட் ஆப்ரேஷனுக்காக நம்ம சிஸ்டம் ஐஓ யூஸ் பண்ணுவோம். லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷனுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு system.text பார்த்திங்க அப்படின்னா இது கேரக்டரோட என்கோடிங் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சிஸ்டம் த்ரெட்டிங் டாஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங் அண்ட் பேரலல் ஆப்ரேஷனுக்காக இந்த த்ரெட்டிங் டாஸ்க் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். Aspose PDF இதான் வந்து இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இது ஒரு பேக்கேஜ். Aspose PDF வந்து ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம PDF வந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து .NET லைப்ரரி ஃபங்க்ஷனில் இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா அதோடைய லைப்ரரி ஃபைல்ஸ் தான் வந்து எல்லாமே இருக்கும். சரி, நம்ம வந்து இதோட இன்ஸ்டலேஷன் வந்து எப்படின்றத நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் பார்க்கலாம். அந்த பேக்கேஜ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது நம்ம டெமோ செஷனில் பார்க்கலாம். ஸோ எல்லாமே ரிலேட்டட் PDF டாக்குமெண்ட் ரிலேட்டட் தான் வந்து இந்த Aspose PDFலாம் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நேம் ஸ்பேஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா PDF to Word கன்வெர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபைன் அ நேம் ஸ்பேஸ் டு ஆர்கனைஸ் கோட் அண்ட் அவாய்ட் நேம் கான்ஃப்ளிக்ஸ். ஸோ இது வந்து இந்த ப்ரோக்ராமோட கோடோட நேம் கொடுத்துருக்கோம். ஸோ நேம் கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த நேம் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டிக்ளேர் த ப்ரோக்ராம் கிளாஸ் விச் இஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். இதான் வந்து நம்மளுடைய கோடோட இன்டர்னல் கிளாஸ். டோட்டல் இன்டர்னல் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனுக்காக வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட். இதுக்கு யூஸ் பண்ணோன்னா இது வந்து மெயின் மெத்தட். இது வந்து தட் இஸ் எக்ஸிக்யூட்டட் வென் த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இம்பார்ட்டன்ட் கோடு இதில் தான் ரன் ஆகும். மெயின் ப்ரோக்ராம் இதில் தான் ரன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் PDF ஃபோல்டர் பாத் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் வேர்ட் ஃபோல்டர் பாத் கொடுத்துருக்கோம். ஸோ PDF ஃபோல்டர் பாத் அப்படின்றது இன்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா PDF ஃபோல்டர் நம்ம கொடுத்துருக்கோம். அவுட்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபோல்டர் பார்த்தா கொடுத்துருக்கோம். ஸோ PDF ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா டைரக்டரி கண்டெய்ன் PDF ஃபைல்ஸ் மட்டும் நம்ம வந்து PDF-ஐ வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்புட் டைரக்டரியில் PDF ஃபைல்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட் டைரக்டரியில் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் PDF கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் டைரக்ட் வேர்ட் ஃபைல் வந்து நம்ம அவுட்புட் டைரக்டரியில் கொடுக்கறதுக்காக அந்த டைரக்டரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இன்கேஸ் இஃப் நெக்ஸ்ட் வந்து கோடில் பார்த்தீங்கன்னா இஃப் டைரக்டரி எக்ஸிட் வேர்ட் ஃபோல்டர் பாத் இஃப் டைரக்ட் அப்படி இல்லை டைரக்டரி டாட் கிரியேட் டைரக்டரி வேர்ட் ஃபோல்டர் பாத் இது எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து அவுட்புட் டைரக்டரியில் தட் இஸ் வேர்ட் ஃபோல்டர் பாத் வந்து நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம வந்து டைரக்டரி வந்து புதுசாக கூட க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோல்டர் பாத்துன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மல்டிபிள் ஃபைல் அப்படின்னும் போது நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம அரேயில் தான் வாங்குகிறோம். ஓகேவா, ஏன்னா சிங்கிள் ஃபைலில் நமக்கு வந்து தேவையில்லை. பட் இது மல்டிபிள் ஃபைல் போது ஸ்ட்ரிங்கில் தான் வாங்க போகிறோம். ஸ்ட்ரிங்கில் வந்து PDF ஃபைல் வந்து வாங்குகிறோம். ஸோ இதில் எப்படி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம retrieve all files with the PDF extension from the specific directory and return then the array of string. ஸோ .pdfன்ற ஃபைலை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா அரேயில் வாங்கி நம்மளுடைய PDF ஃபோல்டர் பாத்தில் வந்து கால் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல் இருக்குல்லையா அந்த ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஈச் PDF ஃபைல் டு வேர்ட். ஓகே, அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் ஈச் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் PDF ஃபைல் இன் PDF ஃபைல்ஸ் அது நம்ம வந்து ஃபைல் நம்ம கொடுக்குறோம். இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரை கேட்ச் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா செட் த அவுட்புட் வேர்ட் ஃபைல் பாத் நம்ம வந்து செட் பண்ணுறோம். அதுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் வேர்ட் ஃபைல் பாத் ஈக்குவல் டு பாத் டாட் கம்பைன். ஸோ ஓப்பன் பேசிஸில் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபோல்டர் பாத் பாத் டாட் கெட் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபைலில் PDF ஃபைல் ப்ளஸ் அதோடைய டாக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபைலை வந்து நம்ம வந்து செட் த அவுட்புட் வேர்ட் ஃபைலோட பாத் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபைலை வந்து என்ன
வேர்ட் ஃபோல்டர் பாத்தில் வந்துட்டு அதோடைய ஃபைல் வேர்ட் ஃபோல்டர் நம்மளுடைய பிடிஎஃப் ஃபைலோட நேம் இருக்கு இல்லையா, அந்த நேமை வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு டாக்ஸ்ன்ற நேம்லேருந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோட் த பிடிஎஃப் டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட் நம்ம என்னென்னா நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறோம், டாக்குமெண்ட் பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஈக்குவல் டு நியூ டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து டாக்குமெண்ட் வந்து லோட் பண்ணுறோம், பிடிஎஃப் டாக்குமெண்ட் லோட் பண்ணுறோம். ஸோ லோட் பண்ணக்கப்புறம் அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் வேர்ட் ஃபைலில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். அது எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட் டாட் சேவ் ஓப்பன் ப்ரைஸஸில் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபைல் பாத் சேவ் ஃபார்மட் வித் டாக்ஸில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வேர்ட் ஃபைலில் தட் இஸ் டாக்ஸாக வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். இதெல்லாமே என்ன பண்ணோம், இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா ஆஸ்போஸ் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்போஸ் பேக்கேஜ் தான் வந்து நம்ம வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றக்காக என்ன பண்ணுன்னா console.writeline வந்து கன்வெர்ட்டட் பிடிஎஃப் ஃபைல் டு வேர்ட் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு வந்து மெசேஜில் வந்து காமிச்சிடும் கன்வெர்ட் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேட்ச். இப்போ இன்கேஸ் கன்வெர்ட் ஆகலை அப்படின்னும் போது அடுத்த கேட்ச்க்கு போகும். எக்ஸப்ஷனில் போயிட்டு இல்லை ஃபைல் வந்து இன்கேஸ் அதோட ஃபைலோட சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது என்னன்னா console.writeline எரர் கன்வெர்ட்டிங் ஃபைலை கொடுத்துட்டு பிடிஎஃப் ஃபைலில் என்ன நேம் இருக்கோ அந்த பிடிஎஃப் ஃபைலோட நேம் கொடுத்துட்டு என்ன ரிலேட்டட் வந்து மெசேஜ் அது கொடுத்துரும். என்னென்னா என்ன எரர் மெசேஜோ அது வந்து எக்ஸப்ஷன் ஈல வந்து கொடுத்துரும். இதே தான் வந்து நம்ம வந்து டாப் டு டவுன் ஒரு ஃபைலாக வந்து ரன் ஆகும். எப்படின்னா இப்போ ஒரு 10 ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப் 1, டாப் 2, டாப் 3, டாப் 4, டாப் 5. ஸோ இது மாதிரி 1 by 1 தான் வந்து நம்ம வந்து ட்ரை கேட்சில் வந்துட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து கால் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து டாக்குமெண்ட்டாக சேவ் ஆகும். ஸோ அது எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலை வந்துட்டு வேர்டோட அந்த பிடிஎஃப் ஃபோல்டர் பாத்தில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கம்பைன் பண்ணிவிட்டு வேர்ட் ஃபோல்டர் பார்த்து அதில் வந்து பிடிஎஃபோட ஃபைல் நேம் வித் டாக்ஸில் வந்து ஃபைல் வந்து சேவ் ஆகும். ஓகேவா. இதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு டாப் 10 அந்த ஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆனக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா console.writeline கன்வர்ஷன் கம்ப்ளீட்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்து கொடுக்கும். ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து எவ்ரி ஃபைலும் வந்து ரன் ஆகும். எப்படின்னா PDF2 வந்து டாக்ஸாக வந்து ரன் ஆகும் யூஸிங் ஆஸ்போஸ் பேக்கேஜ் மூலிமா தான் ரன் ஆகும். ஓகேவா. நார்மலாலாம் நமக்கு ரன் ஆகாது, ஆஸ்போஸ் பேக்கேஜ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா இதோடைய பேசிக் கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்த பேசிக் கோட் எக்ஸ்ப்ளனேஷனில் பாருங்கள். ஸோ இதில் வந்து டிஃபைன் இன்புட் அண்ட் அவுட்புட் பாத் வந்து நமக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் பாத் எங்கே இருக்குது, அவுட்புட் பாத்தோடைய வந்து ஒரு டைரக்ஷன் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இன்புட் பிடிஎஃப் ஃபைல் அண்ட் அவுட்புட் டாக்ஸ் ஃபைல் அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபோல்டர் பார்த்து கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு வந்து என்ஷூர் அவுட்புட் டைரக்டரி எக்ஸிட் அந்த ஃபைல் டைரக்டரி வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணக்கப்புறம் ரிட்ரைவ் பிடிஎஃப் ஃபைல் அதாவது கெட் ஆல் பிடிஎஃப் ஃபைல் வந்து எப்படி சேவ் ஆகும்னா ஸ்பெசிஃபிக் இன்புட் டைரக்டரிலேருந்து சேவ் ஆகும். ஓகேவா. அது என்னென்னா எல்லா பிடிஎஃப்பும் ஃபைலை வந்து .pdfல இருக்கா அதை மட்டும்தான் வந்து இன்புட் டைரக்டரி ஃபைலை வந்து எடுத்துக்கும். பிடிஎஃபோட ஃபைல் வந்து தனியாக எடுத்துக்கும். நீங்கள் இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைலோ இல்லை ஜேபிஜி ஃபைலோ ஜேபெக் ஃபைலோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா எடுக்காது. ஏன்னா வந்து இதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஆஸ்போஸ் பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் ரிட்ரைவ் பிடிஎஃப் ஃபைலில் வந்துட்டு .pdf ஃபைல் தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐட்ரேட்டிவ் ஓவர் ஈச் பிடிஎஃப் ஃபைல் இது வந்து லூப்பில் தான் நடக்கும். ட்ரை கேட்ச் மூலிமா அது வந்து லூப்பில் நடக்கும். ஒரு ஃபைலில் தான் எடுத்து உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து பிடிஎஃப் வந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் அவுட்புட் வேர்ட் ஃபைல் பாத். ஸோ இது வந்து எப்படின்னா கம்பைனிங் அவுட்புட் டைரக்டரி பாத் பேஸ் நேம் இந்த பிடிஎஃப் ஃபைல் அண்ட் ஆடிங் த டாக் செக்ஷன்ஸ். அது சேம் தான், அதே தான் சொல்ல வராங்க. என்னென்னா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேர்டாக கன்வர்ஷன் ஆகும். பட் என்னென்னா டாக்காக கன்வர்ஷன் ஆகாது, டாக்ஸ் தான் எக்ஸ்டென்ஷனில் வந்து கன்வர்ஸ் ஆகும். ஏன்னா அது ரீசெண்ட் பேக்கேஜில் தான் ரன் ஆகும், ஓல்டு பேக்கேஜில் ரன் ஆகுறதுனால தான் அவங்க டாக் சொல்லி எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லோட் பிடிஎஃப் டாக்குமெண்ட். Create an instance of the document class Aspose.pdf library to represent the loaded PDF file. ஸோ எப்படி சொன்ன மாதிரி தான் ஆஸ்போஸ் பிடிஎஃபில் வச்சு தான் உங்களுக்கு அதோடைய லைப்ரரி ஃபைலை வச்சு தான் வந்து பிடிஎஃப் வந்து வேர்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்காது. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தா செட் சேவ் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் த சேவ் ஆப்ஷன் டு ஸ்பெசிஃபை த டிசைட் அவுட்புட் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாக்ஸு அப்படியே ரெகனைசேஷன் மோட் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு ஃப்ளோ டு இம்ப்ரூவ் த அக்யூரசி ஆஃப் த கன்வர்சேஷன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு அதோடைய அக்யூரசி நல்லாயிருக்கும் அப்படி சொல்ல வராங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ சேவ் த லோடட் பிடிஎஃப் டாக்குமெண்ட் அஸ் அ வேர்ட் ஃபைல் அட் த ஸ்பெசிஃபைட் அவுட்புட் பாத் யூஸிங் டிஃபைன் சேவ் ஆப்ஷன். ஸோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் தான் சேவ் ஆகும்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து லாக் சக்ஸஸ் மெசேஜ். இப்போ வந்து
output a message indicating that the PDF file has been successfully converted to the Word document. So அது லாகில் வந்து உங்கள் சக்ஸஸ் மெசேஜ் வந்து கொடுக்கும்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து லாக் எரர் மெசேஜ். இப்போ இன் கேஸ் ஆஃப் an exception during the conversion process, output an error message with detail about the exception. இப்போ இன் கேஸ் அதோட எக்ஸப்ஷன் வந்து எரர் இருந்து அப்படின்னா அதோட மெசேஜ் வந்து ஷோ பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் கம்ப்ளீஷன் மெசேஜ். அவுட்புட் மெசேஜ் இண்டிகேட்டிங் த என்டையர் பேட்ச் ஆஃப் PDF ஃபைல் ஹஸ் பின் ப்ராசஸ் அண்ட் கன்வெர்ட். ஸோ எல்லா ஃபைலும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஆல் ஃபைல்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆல் ஃபைல்ஸ் ஆர் கன்வெர்ட்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அதோட ஃபைனல் மெசேஜ் கொடுக்கும். ஓகே, PDF டு வேர்ட் கன்வெர்ட்டரோட டெமோஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இதான் வந்து ஹெடர் ஃபைல்ஸ். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா aspose.pdf மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றலாம் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும் நமக்கு விசுவல் ஸ்டுடியோவில். ஸோ இதான் வந்து ஸ்ட்ரிங்கோட PDF ஃபோல்டர் பார்த்தது. ஸோ இன்புட் PDF பார்த்துட்டிங்கன்னா இதான் கொடுத்துருக்கோம். இன்புட் PDF அப்படின்ற ஃபோல்டர் பார்த்துன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வேர்ட் ஃபோல்டர் பார்த்து. ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேர்ட் அப்படின்ற ஃபோல்டர் பார்த்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டைரக்டரி நமக்கு வந்து இருக்கான்னு செக் பண்ணோம். அப்படி இல்லைன்னா நியூ டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் ஆல் த PDF ஃபைல்ஸ் இன் த ஃபோல்டர். ஸோ இதான் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு ஃபைல்ஸ் வந்து வாங்கும். இட்ஸ் அரேயில் வந்து ஒரு ஃபைலாக வந்து நம்ம வாங்கி இப்போ 10 ஃபைல்ஸ் மேலே இருக்குது அப்படின்னா நம்ம அரேயில் தான் வாங்க முடியும். ஓகேவா, சிங்கிள் ஃபைல் அப்படின்னும் போது நமக்கு வந்து அரே தேவைப்படாது. ஸோ இதான் வந்து ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் வாங்கின ஃபைலை பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஈச் ஃபைல் இன் வேர்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஃபார் ஈச் கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, ஃபார் ஈச் வந்து ஸ்ட்ரிங் PDF ஃபைல் இன் PDF ஃபைல்ஸ் கொடுத்துருக்கோம். இது மேக்ஸிமம் எப்படி ரன் ஆகுனா Aspose PDF மூலிமா தான் இன்டர்னலாக தான் ரன் ஆகும். ஸோ அதில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரை கேஷ் மெத்தடில் வந்து ரன் பண்ணுறாங்க. ட்ரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸாக PDF ஃபைலை வந்து வேர்ட் டாக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்புட் ஃபைலாக கொடுக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணால் செட் அவுட்புட் வேர்ட் ஃபைல் பார்த்து செட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்விங் வேர்ட் ஃபைல் பாத் ஈக்குவல் டு பாத் டாட் கம்பைன். அதில் வந்து என்ன கொடுக்குன்னா வேர்ட் ஃபோல்டர் பாத் பாத் டாட் கெட் ஃபைல் நேம் டாட் த்ரூ எக்ஸெப்ஷன் PDF ஃபைல். அதாவது என்னென்னா கன்வெர்ட் ஆனக்கப்புறம் ஃபைலை வந்து என்ன PDF நேம் ஃபைல் இருக்கோ அந்த PDFோட நேமை கொடுத்துட்டு கடைசியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா .docs சொல்லி சேவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சேவ் ஓகே, ஃபைல் வந்து க்ரியேட் ஆனக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் லோட் த PDF டாக்குமெண்ட். ஸோ PDF டாக்குமெண்ட் வந்து இதில் கொடுக்குறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஸ்பேஸ் PDF டாக்குமெண்ட் ஈக்குவல் டு நியூ டாக்குமெண்ட் PDF ஃபைல். அது வந்து ஒரு நியூ இன்ஸ்டன்ஸாக க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணக்கப்புறம் அந்த சேவ் த PDF டாக்குமெண்ட் டு as வேர்ட் ஃபைல் டாக்ஸை வந்து நம்ம எதில் சேவ் பண்ணுறாங்கன்னா PDF டாக்குமெண்ட் டாட் சேவ் வேர்ட் ஃபைல் பாத்தில் வந்து சேவ் பண்ணுறாங்க. கொடுத்துட்டு சேவ் ஃபார்மேட் வந்து எப்படி கொடுக்குறாங்க .docs வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இதே மாதிரி தான். ஸோ மல்டிபிள் ஃபைல்ஸில் வந்து ட்ரை கேட்ச் மூலம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலோட சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அதோட கன்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா அதோட கன்வெர்ட் வந்து ஆகாது. அந்த டைம் என்ன ஆகுனா உங்களுக்கு அதில் வந்து எரர் கன்வெர்ட்டிங் ஃபைல் அப்படின்னு சொல்லி வந்து மெசேஜ் வந்து காமிக்கும். ஓகேவா, ஸோ அந்த எக்ஸெப்ஷன் மெசேஜில் வந்து நமக்கு வந்து என்ன எரரோ அது வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். ஓகேவா, ஸோ இதே தான் வந்து இப்போ இன்கேஸ் ஒரு 10 ஃபைல்ஸுக்கு மேலே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபைலாக வந்து ரன் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லா ஃபைல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கன்வர்ஷன் கம்ப்ளீட் சொல்லிவிட்டு நமக்கு வந்து அதோடைய விண்டோவில் வந்து காமிக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ஸ்டார்ட்டில் போய்ட்டு விசுவல் ஸ்டுடியோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். விசுவல் ஸ்டுடியோ டைப் பண்ணிவிட்டு விசுவல் ஸ்டுடியோ 2022 இருக்கும், ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஏ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். சில வந்துட்டு சர்ச் ஃபார் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து .NET ஃப்ரேம்வொர்க் சொல்லி ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கன்சோல் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். கன்சோல் ஆப்பில் வந்துட்டு C# விண்டோஸ் கன்சோல். ஸோ இது மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து டைப் பண்ணலாம். என்னென்னா PDF to Word Converter using package. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரியேட் கொடுத்துடலாம். சரி, பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக வந்துட்டு ஹெடர் ஃபைல் க்ரியேட் ஆகிடும். அதேமாதிரி நம்ம என்ன ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறோமோ அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து டிஃபால்ட்டாக நேம் சைஸில் க்ரியேட் ஆகிடும். அதேமாதிரி அதோட இன்டர்னல் ஃபைல் தட் இஸ் இன்டர்னல் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கிளாஸ் ப்ரோக்ராமும் வந்து க்ரியேட் ஆகிடும். அதேமாதிரி ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங்கர் இதான் வந்து நம்மளுடைய மெயின்
ஃபைல் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபைல். இப்போ வந்து நம்மளுடைய கோடை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அது கீழே ஓப்பன் பேசிஸில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே எல்லாமே கரெக்டாக காப்பியாக இருக்க பார்ப்போம். ஓகே, காப்பி ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் எரர் வருது பாருங்கள். இப்போ இந்த எரருக்கு என்ன ப்ராப்ளம்னா அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து aspose.pdf பேக்கேஜ் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா, யூஸிங் aspose.pdf காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹெடர் ஃபைலை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம்னா டூல்ஸில் போய்ட்டு நியூகேட் பேக்கெட் மேனேஜர் ஒன்று இருக்கும், அது கீழே மேனேஜ் நியூகேட் ஒன்று இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வழியாக உள்ளே போயிட்டு தான் நம்ம வந்து பேக்கேஜ் வந்து புதுசாக வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதில் ப்ரௌஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ aspose.pdf ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னே வரும். ஸோ இதான் அந்த பேக்கேஜ். இது பேக்கேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்ன ப்ராஜெக்ட் நேமோ செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. சில லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நெட்டில் டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம லைசன்ஸ் அக்ரிமெண்ட் மட்டும் ஐ அக்செப்ட் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிஃபுல் ஃபைல்ஸ் இருக்கும், மல்டிஃபுல் லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம பிடிஎஃப்லேருந்து வேர்டை கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப நிறையா லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் வேணும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம aspose.pdf நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வேர்ட் டு பிடிஎஃப் வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம், பட் பிடிஎஃப் டு வேர்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் வேணும். அதுக்கு தான் வந்து aspose.pdf நம்ம யூஸ் பண்ணுறோம், பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து லைசன்ஸ் வெர்ஷன் தான். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்க நீங்கள் கூட தனியாக வாங்கி கூட லைசன்ஸ் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு 0 எரர் வந்துச்சு, அதேமாதிரி 0 வார்னிங்ஸும் வந்துருச்சு. ஓகேவா, ரைட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பில்டில் போய்ட்டு பில்டு சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஸோ பில்டு வந்து ஸ்டார்டட் ஆகுது. ஓகே, பில்டு வந்து இப்போது கோடு எதாவது எரர்னால் நமக்கு பில்டு வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, பில்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கோடு எதுவுமே எரர் எதுவுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஸோ இதான் வந்து இன்புட் பிடிஎஃப். இப்போ நான் இதான் வந்து மந்த்லி பட்ஜெட் பிளானர் ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, அதை காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்புட் பிடிஎஃப் டைரக்டரியில். நெக்ஸ்ட் அவுட்புட் வேர்ட் டைரக்டரி வந்து இப்போ ஃபைல் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் என்டர் கொடுத்து பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நான் வந்து டீபக்கில் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் ரன் ஆகும். இப்போ நான் கொடுத்துக்க ஒரே ஃபைல் தான். ஸோ வந்து எக்ஸிக்யூஷன் இந்த சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ 10 ஃபைல் கொடுக்குறேன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோ வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் எல்லா ஃபைலையும் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அதான் இருக்கிற முக்கியமானது. aspose.pdf பொறுத்த வரைக்கும் எந்த ஃபைல் கொடுத்தாலும் முக்கால்வாசி 99% வந்து ஃபைல் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கன்வர்ஷன் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து கோட் ரன்னிங்கில் இருக்க, வெயிட் பண்ணுவோம். ஓகே, கன்வர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட அவுட்புட் டைரக்டாக இப்போ போய் பார்க்கலாம். இந்த கன்வர்ஷன் கம்ப்ளீட்டட் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான் வந்து காமிக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ இதான் வந்து அவுட்புட் வேர்ட் டைரக்டரி. ஸோ இது பிடிஎஃப் ஃபைல், இது வந்து வேர்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து டாக்ஸில் தான் சேவ் ஆகும், டாக்கில் சேவ் ஆகுது. ஓகேவா, ஏன்னா ரீசெண்ட் பேக்கேஜ் டாக்ஸ் தான் சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் வேல்யூ கிரியேட்டட் வித் aspose.pdf. இது வந்து காப்பிரைட் இருக்குது, ஏன்னா லைசன்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து நான் வந்து டெம்பரரி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இன்கேஸ் இது நீங்கள் வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இது வந்து வேர்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இவ்வளோதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.